Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய இந்த தீபாவளி ஸ்பெஷலா பாதாம் பர்ஃபி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இது வந்து சுடு தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா ஊறிடுங்க. சுடு தண்ணியில் ஊற வைக்கிறதுனால இப்போ ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ மேலே இருக்கிற தோலை நசுக்கினாலே நல்லா அழகாக வந்துடும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா தோலையும் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு டவலில் நம்ம ஈரம் இல்லாமல் நம்ம அதை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி குறப்பாக இருக்கணும். ஓகே, இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து நம்ம அரைச்ச பாதாமை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நம்ம பாதாம் எடுத்துருக்கோம். அதே 1 கப் அளவுக்கு தான் சர்க்கரை எடுத்துக்கணும். இப்போ பாதாம் அரைக்கும் போது நீங்கள் பால் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக நல்லா பால் சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு பாதாம்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மிதமான தீயிலேயே இருக்கட்டும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா வரட்டும். நல்லா சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகி வருது. நம்ம இந்த டைமில் நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியில் கூட வேக வைக்கலாம். ஆனால் பால் சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. இப்போ நல்லா பாருங்கள், நல்லா சுருளை வரணும். அது வரைக்கும் நம்ம 5 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மிலே வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. நல்லா வேகணும். பாதாம்லாம் நல்லா வெந்து சுருளை வரணும். குங்குமப்பூ வந்து இதில் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சுருளை வரட்டும். நல்லா வெந்து சுருளை வரணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அதிகமாக தேவைப்படாது இந்த பர்ஃபிக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். நல்லா சுருளை வரணும். இந்த மெத்தட் நான் செய்கிறது வந்து ஸ்வீட் கடையில் செய்கிற மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன். கம்பி பாதம் எதுவும் எடுக்காமல் செய்வாங்க. அதே மாதிரி தான் நானும் செய்கிறேன். இப்போ வந்து எப்படி நமக்கு டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கா, பாதாம் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக எடுத்து கையில் இப்படி உருட்டி பாருங்கள். நல்லா ரோல் பண்ணி நல்லா உருண்டை பண்ணி வரதா பண்ணுறதுக்கு வருதான்னு பாருங்கள். கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி ரோல் பண்ண கரெக்டாக வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு நமக்கு பர்ஃபி. கடாயிலேயே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. சுற்றி நல்லா ஆறட்டும். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஆறிருக்கு. இப்போ நம்ம ஒரு தாம்பாளத்தில் போட்டு நல்லா இதை பிசையணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கை பொறுக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. கை பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ வந்து இதில் கலர் நான் சேர்க்குறேன். எல்லோ கலர் சேர்க்குறேன். எல்லோ கலர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கையில் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா வருங்க. நல்லா பிசைஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி உதிரியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நல்லா கரெக்டாக வந்துடும் நமக்கு. நம்ம பிசைய நல்லா சாஃப்டாக வந்துடும். இந்த மாதிரி கைவிடாமல் சூடாக இருக்கும்போதே நல்லா பிசைஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கீழே வந்து ஒரு பட்டர் ஷீட்டு வச்சுட்டு கூட நம்ம நல்லா பிசையலாம். இப்போ பாருங்கள், நான் கைவிடாமல் 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிருக்கேன். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம நல்லா சமப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெலிசான பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சமப்படுத்திடுங்க. நல்லா மெலிசாக வரும் நமக்கு. இல்லைன்னா சப்பாத்தி கட்டையால் கூட நம்ம அழகாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்தியாச்சு. இப்போ நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
ஸ்கொயராக வேணும்னாலும் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க, டைமண்டாக வேணும்னாலும் டைமண்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி டைமண்டாக நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் ஷாப்பில் இருக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த பாதாம் பர்ஃபி. இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த பாதாம் பர்ஃபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.